அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. அது மட்டும் இல்லாமல் எனக்கு தீபாவளி பர்ச்சேஸ் போயிருந்தோம். அதோட குட்டி மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். அந்த கடை இந்த கடை அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு ஓவர் டயர்ட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு சாஸ்திரியோட டாப் ஃபேஷன் இந்த கடைக்கு போயிருந்தோம். அதுக்கப்புறம் இன்னொரு பிரான்ச்சு தில்லைநகரில் இருந்து அந்த கடைக்கு என்ட்ரி ஆனவுடனே நிறைய புது புது கலெக்ஷன், நிறைய கூட்டம், பேண்ட்டாக இருக்கட்டும், ஷர்ட்டாக இருக்கட்டும், டிஷர்ட்டாக இருக்கட்டும், எக்கச்சக்கமான கலெக்ஷன் நல்லா இருந்தது. அதை எடுக்கலாமா இதை எடுக்கலாமான்னு ஒரே ஆவலாக இருந்தது. ஆனால் ஏதாச்சும் 1 2 தானே எடுக்க முடியும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஜீன் பேண்ட், அதுக்கப்புறம் ஒரு பிளாக் கலர் டிஷர்ட் எடுத்திருந்தோம். இதுக்கப்புறம் தான் ரைட் நோ தில்லைநகர் இந்த கடை போயிருந்தோம். இந்த கடையில் எக்கச்சக்கமான கலெக்ஷன் எப்போவுமே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் அன்லிமிட்டட் போயிட்டு தம்பிக்கு ஒரு டிஷர்ட் சாக்ஸ் எடுக்கலான்னு போயிருந்தோம். இந்த கடையில் நல்ல ப்ரைஸுங்க. ஆனால் ரொம்ப பார்த்தீங்கன்னா ஹையாகவும் இல்லாமல் லோவாக இல்லாமல் நல்லா மிட் ரேஞ்சில் சூப்பராக இருந்தது. இந்த கடையில் எடுத்து முடிச்சோன்னே மேலே 2 ஃப்ளோர் இருக்குன்னு சொன்னாங்க. சரி அதை போய்ட்டு பார்க்கலான்னு போயிருந்தோம். ஆனால் மேலே போனதுக்கப்புறம் தான் ஏன்டா ஃபஸ்ட்டே மேலே வந்திருக்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய டிஷர்ட்டு, பேண்ட்டு எல்லாமே சூப்பராக இருந்தது. ஃபைனல் பார்த்தீங்கன்னா ஒரு ஜூஸ் ஒன்று போட்டேன். ஏன்னா ரெஸ்ட் டைம் ஓவர் டயர்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமே தான் திருச்சியில் இன்னொரு கடை இருக்குது. ரைட் நோ திருச்சின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருந்தோம். அதோட பிரான்ச் தான், அதாவது ரைட் நோ தில்லைநகரோட இன்னொரு பிரான்ச். இந்த கடையிலையும் சரியான க்ரௌடு. ரெட் கலரில் ஷர்ட் தானே ஆனால் அங்கே கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் திரும்ப அன்லிமிட்டட் வந்துட்டு இங்கே ஒரு ட்ரையல் பார்த்து 2 3 ஷர்ட்லாம் ட்ரையல் பார்த்துட்டு லாஸ்ட்டாக அதை எடுக்கலாமா இதை எடுக்கலாமான்னு ஓவர் கன்ஃபியூஷன். ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஒரு செட்டை எடுத்துட்டு அதுக்கப்புறமா பில் பண்ணி முடிச்சாச்சு. பில் பண்ணி முடிச்சுட்டு வெளியில் வந்தோம்னா நம்ம மகாராஜா வந்துட்டு சாரி எடுக்கலான்னு வந்த அம்மாவுக்கு. ஆனால் அங்கே சாரியை தவிர மற்ற எல்லாமே கிடைக்கும் சார் அப்படிங்கிறாங்க. அங்கே சாரி இல்லாமல் என்னங்க பண்ணுறதுன்னு இன்னொரு கடையில் வந்து அம்மாவுக்கு பியூட்டிஃபுல்லாக ஒரு சாரி ஒன்று எடுத்தோம். அந்த சாரி எடுத்து முடிச்சுட்டு அங்கேருந்து வாங்கிட்டு லாஸ்ட்டாக ஸ்வீட் கொஞ்சம் வாங்கணும். ஸ்வீட்டையும் வாங்கி முடிச்சுட்டு ஒரு வழியாக தீபாவளிக்கு தேவையான அனைத்தையும் வாங்கிட்டு ஃபைனலி வந்து சாப்பிட்டு முடிச்சோம். உங்களுக்குலாம் தீபாவளி பர்ச்சேஸ் எப்படி போணுச்சு? எல்லாம் ட்ரெஸ் எடுத்துட்டீங்களா? எந்த அளவுக்கு தீபாவளியோட தாக்கம் இருக்குது? அது மட்டும் இல்லாமல் தீபாவளி நாளைக்கு எல்லாத்துக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. எல்லாரும் சந்தோஷமாக சேஃபாக தீபாவளியை கொண்டாடுங்க.